ஜனவரி 22. வெள்ளைக்கரு. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆபகுக் 3:17-18. முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ என்று புலம்பினார் யோபு. யோபு 6:6. சுவை இல்லைதான், ஆனால் சத்துண்டு. பாடுகள் நம் நம்பிக்கையின் அளவை சுட்டிக்காட்டுகின்றன. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை விட்டு நாம் கண்களை விலக்கும்போது சிக்கலுக்குள்ளாகிறோம். எபிரேயர் 12:1. மூழ்க துவங்கியதும் கதறுகிறோம். அப்போது நம்மிடம் ஆண்டவர் கேட்பது, உங்கள் விசுவாசம் எங்கே? பாடுகளை சரியான விதத்தில் சகித்தால் விசுவாசம் வலுப்படும். உபத்திரவத்தின் உச்சக்கட்டத்தில்தான் யோபு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று வீர முழக்கமிட்டார். யோபு 13:15. கம்யூனிஸ்ட் சிறைகளில் பல ஆண்டுகள் சித்திரவதை அனுபவித்த ரிச்சர்ட் உம்பிராண்டும் அவரது மனைவியார் சபீனாவும் தாங்கள் கற்றுக்கொண்டதை இவ்விதம் விளக்கினர். சிறையில் நாங்கள் இறையியலை களைந்து இறைவனை கற்றுக்கொண்டோம். இதே பாணியில் மார்ட்டின் லூத்தரும் உபத்திரவங்களுக்குள் வரும் வரை திருவசனத்தின் சரியான பொருள் எனக்கு விளங்கவில்லை என்றார். உபத்திரவங்கள் தேவ கிருபையின் முக்கியத்துவத்தை அதிகமாய் நமக்கு உணர்த்துகின்றன. சகோதரர், அறிமுகமானோர், இனத்தார், நண்பர், வீட்டார், வேலைக்காரர், சிறுபிள்ளைகள் யாவரையும் கடவுள் யோபுவுக்கு தூரமாக்கினார். மனித உதவிகள் நீக்கப்படும் போதுதான் நாம் கடவுளை மட்டும் நோக்குகிறோம். அவரும் தம்மை சில வேளைகளில் மறைத்துக் கொள்ளும் போதுதான், முன் பின் வலது இடது புறங்களில் அவரை காணாத போது நாம் அறியோம், அவர் அறிவார் என முழக்கமிடுவோம். யோபு 23:8. நாம் பாடுபடும் போது பிறரது வேதனைகளையும் உணர்வுகளையும் நன்கு உணர முடிகிறது. 2 கொரிந்தியர் 1:4. ஆலோசனை கொடுப்பது இன்று வரட்டு ஊழியமாகிவிட்டது. உணர்வில்லாத ஆலோசனைக்காரரை காரியத்துக்குதவாத வைத்தியர், அலட்டுண்டாக்கும் தேற்றவாளர், வீணான ஆறுதல் சொல்வோர் என்றார் யோபு. யோபு 13:4. இந்நாட்களில் கம்ப்யூட்டர் கூடத்தான் ஆலோசனை தருகிறது. நமக்கு தேவை காயப்பட்ட வைத்தியர்களே. சிலுவையில் நொறுங்கிய இயேசு இன்று எவ்வளவாய் நம் புண்களுக்கு மருந்திடுகிறார். அவர் போல் ஆறுதல் தருபவர் எவரும் இல்லை அல்லவா? நமக்குள் உறங்கிக் கிடக்கும் ஆன்மீக சக்திகளும் பிரச்சனைகளின் போதுதான் துள்ளி எழுந்து செயல்படுகின்றன. பாம்பையும் வெறி நாயையும் பார்த்தால்தான் நாம் இத்தனை வேகமாக ஓட முடியும் என்று நமக்கே தெரியும். ஆழ்கடல் அனுபவம் நம்மை ஆழ்த்த அல்ல, ஆளாக்கவே. பாடுகளின் வேளைகள் வெளிப்பாடுகளின் வேளைகளே. வெறுமையான தீவு ஒன்றில் பொறுமையாய் பாட அனுபவித்த போதுதான் வருங்காலத்தின் மகிமையான வெளிப்பாடுகள் யோவானுக்கு கிடைத்தன. வெளிப்படுத்தும் விசேஷம் 1:9. பெருங்காற்றில் அடிபடும் மரங்கள் ஆழமாக வேர்விடும்.